அம்மாவோடய வந்திருக்கேன். இன்னைக்கு அம்மா இல்லாம இன்னைக்கு வரும்போது அம்மாவுடைய நினைவாக ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் நினைச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அம்மாவோடய வந்திருக்கேன். இன்னைக்கு அம்மா இல்லாம இன்னைக்கு வரும்போது அம்மாவுடைய நினைவாக ஆனா எங்களுடைய தோட்டத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இதுல இன்னைக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் நினைச்சு பின்னாடி ஏதோ மாற்றம் இருக்குமா மேடம்? திருப்பியும் சொல்லுங்க மேடம், இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கணும்னு நினைக்கிறீங்க மேடம்? நிச்சயமாக எங்களுடைய தோட்டத்துல நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்தே இங்கு காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர், அவர் இந்த இடத்துல உயிர் விட்டிருக்காரு. நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேடம், இங்க அம்மாவுடைய முழு உருவ சிலை திறப்பதற்கான இது நாளைக்கு பூமி பூஜை போடுற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்கா மேடம்? நாளைக்கு நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன். இல்லைங்க, ஒரு பூஜை ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுட்டு விரைவில் செய்வோங்க. அதிமுக அடுத்தது ஒன்றுபடுவதற்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா அந்த பணியும் நல்லபடியா முடியும். ஓராண்டுக்கு மேல நீங்க தொடர்ந்து முயற்சிட்டே வரீங்க மேடம். ஏன் அது நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் அரசியல்ல நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நடக்கும்.